அப்புறம் வந்து நான் வாங்கிக்கிறேன் போ. சரிக்கா. முல்லையத்தாச்சி, எதுக்கு இவ்வளோ சத்தம்? 4 பேர் கேட்க மாட்டாங்க. இந்தாங்க, இதுக்காக தானே இம்புட்டு சத்தம். பிடிச்சிக்கோங்க. எங்களுக்கு இது தேவையில்ல தாச்சி. நான் என் மக கொண்டு வந்து கொடுக்கும்போதே, எடி யாருக்குடி இதெல்லாம் வேணும், இதெல்லாம் தேவையே இல்லை, கொண்டுக்கிட்டு போ, அப்படி ஒன்றும் உங்கள் வீட்டில் வாங்கி போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்கிட்ட காசு இருந்தால் நான் வாங்கி போட போகிறேன், நீ கொண்டு வந்து இப்படியெல்லாம் கொடுக்காத. அப்போவே நான் சொன்னேன், உன் மாமியாவுக்கு தெரிஞ்சா போச்சுடி, ஏன்டி இதை கொண்டு வந்து என் கையில் கொடுக்குற, தயவு செஞ்சு கொண்டுக்கிட்டு போடி அம்மான்னு. அவ கேட்டாளா? நீ புடினா புடி, நீ போட்டு தான் ஆகணும், நீ வச்சு தான் ஆகணும். எனக்கு தெரியாது, நீ போடலைன்னா அப்புறம் நான் பேச மாட்டேன். போட்டு போடு போடு நீ என்னை பாடாப்படுத்தி எனக்கு போட்டு விட்டாத்தாச்சி. எனக்கு இதை ஒன்று வாங்கி வச்சுக்கிறணும்னு எந்த ஆசை, துளி ஆசை கூட கிடையாது. ஏதோ அவ கெஞ்சிராளேங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வாங்கினேன் தெரியுமா. தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்தாங்க, நீங்களாச்சும் உங்கள் தோடாச்சு உங்கள் பையன் வாங்கி கொடுத்தது, பிடிங்க. இப்போ உனக்கு எப்படி தெரியும் நான் இதை பற்றி இங்கே பேசுகிறேன்னு? என் வீடுங்கன்னு எம்புட்டு தூரம் இந்தா, இந்த வீட்டுக்கு அடுத்த வீடு என் வீடு. நீங்கள் கத்தி பேசுகிறது எனக்கு அங்கே கேட்காதா? சொல்லுங்க, எனக்கு அங்கனக்குள்ளே கேட்காதா? எப்படி கேட்காம இருக்கும்? நீங்கள் பேசுனது கேட்டு தான் நான் உளியாந்தேன் கொண்டுக்கிட்டு. ஏன் எனக்கு வம்பு? நான் உழைச்சா எடுக்கிறேன், இல்லைனா எப்படியோ போகிறேன். இப்படி வாங்கி போடணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. அப்புறம் ஒன்று, நான் தான் கேட்டு மருமையிட்ட வாங்கினேன்னு நீங்கள் நினைப்பீங்க. சாமி சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, கிடந்தாலும் என் மருமையிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டேன். அட முத்தலகே, அட என்ன நீ அக்கா சொல்லுதுன்னு நீ கொண்டுகிட்டு உடையாடுற? எடி கொண்டுகிட்டு உடையாடுறேன்னா அப்புறம் நான் வாங்கிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. எது கொண்டுகிட்டு உடையாடுறேன்னு கேட்ப போல. ஏக்கா, கொண்டுகிட்டு வாரது பெருசு இல்லை, நீ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போவ. ஆனால் வீட்டுக்கு போய் கௌதம் உன்னை ஒரு புடி பிடிச்சிருவான். உன்னை யார் வாங்க சொன்னது வச்சது, எதுக்கு வாங்கின, நீ ஏன் வாங்கின, நான் கொடுத்தத நான் அவங்களுக்கு தானே வாங்கி கொடுத்தேன்னு நீ தொலைஞ்ச. அப்புறம் அவங்கிட்ட ஒழுங்கா வேண்டாம் வேண்டான்னு மழுப்பு. நான் வேணாம் வேணான்னு தாண்டா சொன்னேன், உன் மாமியா தாண்டா கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு போகுது, எதுக்கு வேண்டாமா அப்படின்னு மாற்றி பேசிக்கலாம். வேண்டாம் வேண்டான்னு சொல்லுக்கா. ஆமாம். மல்லிகா கரெக்டுடி. என் மவன்கிட்ட நான் தப்பிக்கவே முடியாது. அவன் பொல்லாத பைய, ஒரு மாதிரி தான் பேசி போடுவேன். நல்ல வேலை சொன்னேன். சரி சரி, இங்கே பாரு முத்தலகு. அப்புறம் வந்து என் மவன் என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கா, நீ எதுக்கு வாங்கின, நீ என்னத்துக்கு வாங்கின அப்படின்னு என் மையன் என்கிட்ட சண்டைக்கு வருவேன். அவங்கிட்ட நான் தப்பிக்க முடியுமா? வேண்டாம் அப்பா, அது நீயே வச்சுக்க, எனக்கு வேண்டாம், நீ தேவையில்லப்பா. நான் பேச தான் செய்வேன். எனக்கு ஒரு குண்டு மணி கிராம் கூட அவன் வாங்கி தர கிடையாது. அப்புறம் கோவம் வரும்ல, அது என்ன அவங்களுக்கு வாங்கி தர எனக்கு எங்கடான்ட்டு. அதனால நான் வாய்ப்புக்கள் அங்கிட்டு பேசுவேன் தான். அது நீ எனக்கு கொடுக்காத. முத்தலகு, இப்போ என்ன மருமைன்னா இன்னொரு மயம் மாதிரி தானே. மருமையை உனக்கு எடுத்து கொடுத்தா என்ன, போட்டுக்கிற வேண்டியதானடி, போட்டுக்க வேண்டியதானே, போட்டுக்கடி. பத்தேன் அவள் தான் வேண்டாங்கிறாள்ல, கிளவிக்கு இருக்க முறைப்பறே வேண்டாம்னு சொல்லுது. இல்லாத்தாச்சி, எனக்கு எதுக்கு வம்பு? அப்போவே மகக்கிட்ட வேண்டாம் வேண்டாம் நான் பாடா படித்தேன், கேட்கவே மாட்டேன்ட்டா. தேவையா எனக்கு இப்படியெல்லாம் ரோட்டில் வந்து என்னை அசிங்க நீங்கள் படுத்தணும்னு சொல்லுங்க? அதெல்லாம் எனக்கு இல்லாதவளாகவே இருந்துட்டு போகிறேன். என்னைக்கு சம்பாதிக்கிறேனோ அன்னைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓசிலெலாம் எனக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம். என் மகளாக இருந்தால் என்ன, மருமையனாக இருந்தால் என்ன, ஆயிரம்தான் மருமையனாக இருந்தாலும் அது நான் பிள்ளை ஆயிட முடியாதுல்ல. மருமகன்னு ஒரு பேச்சுக்கு தான், மருமகன் ஆயிட முடியாதுல்ல. இருக்கட்டும், பரவாயில்ல, இந்தாங்க நீங்கள் போட்டுக்கிடுங்க. எனக்கு வாங்குறத பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை முத்தலகு. நாளை பின்ன என் மவன் என்கிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது. உன்னை யார் வாங்க சொன்னது வச்சதுன்னு அவன் ஒரு மாதிரி பேசுவேன். அதுதான் நான் யோசனை பண்ணுறேன், தேவையா அப்படி பேசுவானேன்ட்டு. அதெல்லாம் பேச மாட்டாங்க தாச்சி. நான் தான் வேணான்னு சொல்லி கொடுத்தேன்னு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏம்மா, நான் ஸ்கூல் போகலை, நான் லீவ் போட்டேம்மா.
ஆமா சொல்லிட்டேன். என்னத்துக்குடி லீவ் போட்ட? நான் உன்னை துவையல் எப்ப கொண்டு வர சொன்னேன்? மணி எத்தனை தெரியுமா? ஸ்கூல் போற டைமே வந்துருச்சு. நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அங்க தூக்கி போட்டேன். இன்னைக்கு நான் லீவு. ஆமா. ஐயோ கதை பேசிட்டே நான் மறந்துட்டேனே புள்ளைக்கு சோறு போட. ஹாத்தி நீ நல்ல கதை பேசு. இன்னைக்கு அப்பா வரட்டும் உனக்கு இருக்கு. ஐயோ உங்க அப்பங்கிட்ட சொல்லி கொடுத்து பஞ்சாயத்து பண்ணிடுவாளே. ஏட்டி ட்ரெஸ்ஸை போய் போடு. இந்த ஒரு நிமிஷத்துல டிப்பனை கட்டி கொடுத்துட்றேன். சோறு தின்னருமா? எம்மா கிளம்பிருமா? கொஞ்சம் லேட் ஆகி போச்சு டீச்சர்னு சொல்லிக்குவேன். வெளியில நிக்க வைப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க, அடி கொடுப்பாங்க. நீ வாங்கிக்கிறியா? நான்லாம் போகல, முடியலன்னு சொல்லி நாளைக்கு லீவ் லெட்டர் நான் கொடுத்துக்கிறேன். லீவ் எல்லாம் சும்மா சும்மா போடக்கூடாது பவி. பரவாயில்ல போ. இது என்ன முத்தலகு அத்தாச்சி அத்தை எப்படி நிக்குது? என்ன அத்தாது? ஒன்னும் இல்லம்மா பவி. அத்தாச்சி புடிங்க அத்தாச்சி. சரி சரி கொண்டா. அப்புறம் நீ இம்புடு தூரம் நீ கேட்கும் போது நான் என்னத்த சொல்ல? கொண்டா நான் வாங்கிக்கிறேன். நான் போயிட்டு வரேன். இங்கே காமிக்கா. அட தோட அழகு போல இருக்கு. ஆமா நீங்களே எம்புடு கோவம் வந்துருச்சு தெரியுமா எனக்கு. நமக்கு ஒன்று இது நாள் வரைக்கும் இவன் எடுத்து கொடுத்ததே இல்லை. ஏன்டா அப்படி இவங்களுக்கெல்லாம் எடுத்து தரேன்னு எனக்கு கோவம்னா பொல்லாக வந்துருச்சு மல்லிகா. அதுதான் சத்தம் போட்டோன்னே கேட்டுருச்சு உள்ள கொண்டாந்து கொடுத்துட்டு போறேன். கொடுக்கட்ட விடு ஆண்டி முல்ல. என்னதான் இருந்தாலும் நீ வாங்கியிருக்க கூடாது போ. பாவம் தானே ஒரு பக்கம் பார்த்தா. 1000 தான் இருந்தாலும் அவளுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கா சொல்லு. இருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை அன்பு மட்டும்தான். செஞ்சாலும் வச்சாலும் அன்பு மட்டும்தான் செய்யணும். அன்பும் கௌத்தனமும் என்ன செய்கிறது? ஆசைப்படுறத அவளுகளும் வாங்கிக்க முடியாது. அன்பு தான் வாங்கி தரணும். அன்பு வேலைக்கு போகிறா புருஷங்கிட்ட சொல்லி தான் வாங்கி கொடுப்பா. அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் வாங்கக்கூடாதுடி முல்ல. தோடு காதில் போட்டிருந்ததை கழட்டி கொடுக்குற அளவுக்கெல்லாம் பாவம் இல்லை. அவளுக்கு எத்தனை நாளைக்கு வாழ போகிறாளோ சொல்லு. வயசாகி போச்சு என்ன மாதிரி. கொஞ்சம் ஆழம் அடுத்து அம்புக்கு தான் கொடுத்துட்டு அவள் போயிடுவா. அப்படி இருக்கும்போது நீ இப்படியா வாங்கி நீ வச்சுக்கிருவ? வேண்டான்னு சொல்லி அமுச்சு விட்றதில்ல. காதில் கழட்டி மனசு எவ்வளோ கவலைப்பட்டிருப்பா. நமக்கு மருமையும் தானே வாங்கி கொடுத்துருக்குன்னு புரியாதா? எது பார்க்குறது பண்ணுறதா இருந்தாலும் அவள் தான் பார்க்கணும் பண்ணணும். ஆசைப்பட்டு என்னைக்கு ஒரு நாள் சொல்லியிருப்பா மகள்கிட்ட. மகன் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருப்பா. மகன் என்ன வேலை வெட்டிக்க போகிறா அம்மாளுக்கு வாங்கி தர. இதை நீ வாங்கியிருக்க கூடாதுமுல்ல. சரி பெரியத்தா என்ன நீ ஏன் மகன் சம்பாரிச்சு உள்ளுக்கு போடணும்னா என்ன? உன் வேலையை பாருண்ணா எனக்கு தெரியும் எல்லாம். நான் வாரேன் மல்லிகா. சரிக்கா. ஏண்டி நீ என்ன இவ பக்கம் பேசிக்கிட்டு இருக்க? நியாயம் எந்த பக்கமோ அதை பக்கம் பேச மாட்டிய? அப்படித்தானே நீ பேசுவ? அப்படிதான் பேசுவேன். இன்னைக்கு என்னமோ இது பக்கம் பேசினாதான் சரி வரும். ஆமாம் அதனாலதான் இது பக்கம் பேசினேன். இப்போ என்னமோ மல்லியான்னு குணைக்குது வந்து என்ன பண்ணுறது குழந்தை முண்டாட்டி. ஆமாம் சண்டை விட்டு என்ன செய்ய? இப்படிதான் கொலையை வச்சுக்கிறோம்னு பேசினேன். நல்ல கதையாக இருக்கு உன் கதை. ஏய் மல்லிகா, எத்தனை மணிக்கு நீ அரைக்க வந்தவ? நான் கடையை பக்கம் போகிறப்ப இங்கே அரைக்க வந்தவ. என்ன தாண்டி பண்ண முட்டு நேரம்? ஆத்தி என்ன பண்ணேனா? அரைச்சு வச்சிருக்கிறது கண்ணுக்கு தெரியலையே. என்ன இம்புட்டு நேரமா? பள்ளியோட போக முடியாதுன்னு ஒன்று உட்காந்துருக்குது. அது தும்முற எடுத்து அலையுது, வேற ஒன்றும் இல்லை. நான் பள்ளிக்கூடம் போகக்கூடாதுன்னு சொன்னேன். என்னம்மா பவி, மணி ஆகி போச்சு. ஊர் பக்கியிலே போய் பள்ளிக்கூடம் கிளம்பிருச்சோ போகுதுவோ வரிசையாக வைக்கல. நீ என்னம்மா அப்படி வீட்டில் எனக்கு எல்லான்னு உட்காந்துருந்தா என்னம்மா கிளம்பலையா முடியலையா வைத்த வழியா என்ன ஏதுன்னு கேட்குறேன். நான் போக முடியாதுப்பா, வர முடியாதுப்பா. அம்மா சோறாக்கலை சமைக்கலை, நான் எப்படி சாப்பிடுவேன், என்னத்தை சாப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு உட்காந்துருக்குது. வந்தால் நான் காலையில் கடையை பக்கம் போனவெல்லாம் அரைக்கிறதுக்கு வந்தவ இன்னமும் இங்கனே நிற்கிறியே. பிள்ளைய பள்ளிக்கூடம் கிளப்புன்னு கொஞ்சமாக அறிவு இருக்கா உனக்கு? யார் பேச்சுக்கு ஆள் வரவ பேசிக்கிட்டே நிற்கிதுப்பான்னு சொல்கிறா. ஆமாம் உடனே மாவை சொன்னோன்னு அப்படியே நம்பி பாருங்க. என்ன உங்க பெரியம்மா தான் வந்துச்சு சத்தோட அப்படி பேசிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அண்ணி தான் வந்துச்சு அதுக்கிட்ட சத்தோட பேசினேன். அவ்வளோதான். ஆளுக்கு வருவோன்னு கதை பேசிட்டு உட்காந்து கேட்கும். பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பிட்டு அதுக்கப்புறம் நீ கதை அடிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதானே? ஆளை பாரு ஆளு. பெரியமா போ 5 சாப்பிட்டுட்டு போவேன். ஓடி அந்த பிள்ளைய கொண்டு போய் நானாவது வண்டியில விட்டுட்டு வர்றேன். ஸ்கூலு கிளப்பி விடு. பள்ளிக்கூடம் போகணும்னு நினைக்கிறாளா பாரு. இன்னமும் கிளம்பல. இதுதான் போறேன். இல்ல கொஞ்சோண்டு துவையல் கொடுக்க சொல்றான் மண்டாடிட்ட. எங்க வீட்டுல பழைய எஞ்சி கிடக்கு, அதை நான் குடிச்சுக்கிறேன். துவையில தொட்டுக்கிட்டு அழகு போல குடிச்சுக்கிறேன். சரி பெரியம்மா கொடுக்க சொல்றேன்.
போய் வாங்கிட்டு போ. இங்கே ஒரு வேலை தின்னே. ஏன்னாப்பா வீட்டில் சோறு வடிச்சு வடிச்சு கிடக்கு, என்ன செய்யாத, அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். துவையல் மட்டும் வாங்கிட்டு போகிறேன். துவையலை வச்சுட்டு போயிட்டாடா. ஐய ஏ மல்லியா, துவையில இங்கே வச்சுட்டு அங்கே ரெடி பண்ற? இந்த நான் எடுத்துட்டு போறேன்டா. எடுத்துட்டு வா பெரியமா. எத்தே துவையில மறந்துட்டு சோத்தை போட்டுட்டு துவையில பார்த்தா துவையில இங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அட கடவுளே, என் பொழப்ப பாருங்களே. உன்னை விட்டா உன்னை மறந்துட்டு இதே மாதிரிதான் பொழப்பு போயிட்டு இருக்குது. மல்லியா, என்னக்கா? எட்டியே, என்னடி தோடு எங்கிட்ட விழுந்துச்சா? திறந்த உனத்துக்கு இருந்துச்சா? காணமுட்டி தோட காணுமா? ஒரு சோடியா 2 சோடியா? அதுல ஒரு சோடி தான் இருந்துச்சு, அப்படியே விழுந்துருச்சு. உள்ள மாட்டி வைக்காம இருந்திருப்பா போல. அந்த கிழவிக்கு போட்டதா இவளுக்கு போட்டதான்னு தெரியல. ஒரு சோடியை காணும். ஒரு சோடி தானே கொடுத்தா. போச்சா, இப்போ தானக்கா கொண்டுகிட்டு போனேன். அதை மூடியாவது கொண்டு போறது இல்லையா? பழி நெட்டுக்கு நடந்த பாதெல்லாம் தேடினியா? எல்லாம் தேடிட்டேன் மல்லிகா, காண முடி. எங்கிட்டு போச்சுன்னு தெரியலையே. தங்க வைக்கிற விலைக்கு பார்த்தவங்க அதை யார் விட்டுன்னு தேடி கொடுப்பாவல என்ன? யார் விட்டு என்ன எதுன்னெலாம் கேட்டெல்லாம் கொடுக்க மாட்டாக்கா. நல்ல கையில் எடுத்து முத்த கொஞ்சிட்டு போவாங்க. அப்பா கிடச்சிச்சிடா லக்குன்னு. நாள் அப்படி இருக்கு. எங்கிட்டு போட்டேன்னு தெரியல. ஏங்க போங்கங்க தேடுவோம். ஏ பவிய பள்ளிக்கூடத்துல நான் விட்டுட்டு வந்துடுறேன் மல்லிகா, நீ லவக்குன்னு கிளப்பி விடு. என்னத்த பள்ளிக்கூடம் போனா? மணி 9 ஆகி போச்சு. 9 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போய் இருக்கணும். இனிமே என்னத்த அது கிளம்ப போகுது. கிளம்புனா இங்கே முக்குது. எனக்கு போக மாட்டேன் வைக்க மாட்டேன்ட்டு கிடந்துட்டு போகுது. வீட்டில் விடுங்க, வாங்க தோட கண்டுபிடிப்போம். போச்சா, முத்தலகிட்ட இருந்தாலும் இருந்திருப்பான். வாட்டுக்கு அழகு போல கழுத்தில் காதில் போட்டிருப்பா. திமுரு பிடிச்சவ வாங்கிட்டு போய் எங்கிட்ட தொலைச்சிட்டாவார். அத்தை, நீயும் வார்த்தை எப்படி தேடி கொடுத்த? ஆயா, எனக்கு பசி தாங்க முடியல. மல்லிகா, கொஞ்சோண்டு துவையல் நான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன்டி. போய் சோறு கஞ்சி குடிச்சிட்டாது நான் வந்து உங்களுக்கு தேடி தாரேன், சரியா? சரித்தே, எங்கனையும் பார்த்தா சொல்லு. ஆ அத்தாச்சி, யாரோட தோடு? அது ஒரு சோடி தோடு மயிலு. வா இப்படி தேடுவோம். எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது வேற. காணுமே, ஐயோ என்ன பண்ண போகிறோன்ட்டு. அக்கா, இந்த வழியில் தாக்கா எங்கிட்டாவது கிடக்கும். எங்கே போகுது, வாங்க தேடுவோம். ஐயா ஐயா, தங்க வைக்கிற விலைக்கு எங்கிட்ட நீ போட்டிய? பத்திரமா கொண்டுகிட்டு போறது இல்ல, கையில இருக்கமா பிடிச்சி எங்கிட்டு போட்டு தொலைச்சில. இப்போ போச்சா, என்ன செய்ய முடியும்? எங்கிட்டு போய் தேட முடியும்? இல்லை எடுத்தவங்க யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா மயிலு, யாரு எடுத்தா கொடுப்பா சொல்லு? யாருமே கொடுக்க மாட்டாங்க மயிலு. போச்சு போச்சு. சரி சரி, வாங்க தேடி பார்ப்போம்.